வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான, ரொம்பவே ஜூஸியான பாதுஷா நம்ம ப்ரெட்டை வச்சே செய்ய போகிறோங்க. நார்மலாக பாதுஷா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். இப்போ நான் ஒரு 6 to 7 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஓரங்களை நம்ம கட் பண்ணி நடுவில் இருக்க அந்த வெள்ளையான அந்த பாட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கையிலேயே நம்ம பிச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை பிணைய போகிறோம். இப்போ நம்ம ப்ரெட்டை வச்சு தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பாதுஷா செய்ய போகிறோம். இதில் ஸ்டஃப்டு பண்ணி நம்ம செய்ய போகிறோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்கான ரெசிபி. ஒரு 5 நிமிட்ஸ்லேயே நம்ம ரெசிபியை செஞ்சிடலாம். அந்த ஜீராவில் மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுமானதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டை நல்லா பால் ஊற்றி நல்லா திக்காக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப பால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. நல்லா திக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம உருண்டை பிடிச்சி அதில் ஸ்டஃப்டு பண்ணி நம்ம செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ஸ்டஃபிங்க்கு பாதாமும் பிஸ்தா முந்திரி மூணுத்தையுமே கிரைண்ட் பண்ணி நல்ல ஒரு பவுட்ராட்டம் எடுத்திருக்கேன். ரொம்ப பவுட்ராக இல்லாமல் லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணி பவுட்ரு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் சின்ன பாலாக உருட்டிட்டு அதில் நடுவில் சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாதாம் முந்திரி பிஸ்தா கிரைண்ட் பண்ண பவுட்ரை சேர்த்துக்கிட்டு லைட்டாக கையிலேயே தட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரெட்டில் இதே மாதிரி எல்லா இதையுமே ஃபஸ்ட்டு பால் மாதிரி உருட்டிட்டு சின்ன பால் மாதிரி உருட்டிக்கோங்க. லைட்டாக நெய்யோ எண்ணெயோ கையில் தடவிக்கோங்க. அதில் சின்ன ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நடுவில் ஸ்டஃபிங்க்கு பாதாம் முந்திரி பிஸ்தா இது பண்ண கிரைண்ட் பண்ண பவுட்ரை சேர்த்துட்டு அப்புறம் மறுபடியும் ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக நீங்கள் கையில் தட்டி விட்டிங்கன்னா போதுமானது. இப்போ இதே மாதிரியே தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளானதுங்க. ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நடுவில் நட்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு எந்த நட்ஸ் வேணாலும் இது கூடயே கிரைண்ட் பண்ணி பவுட்ராக சேர்த்துக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ இதே மாதிரியே ரோல் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் இதை பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே எல்லா இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட் பாதுஷா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. லைட்டாக திருப்பி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் எண்ணெயில் இருந்தால் போதுமானது. ரொம்ப கருப்பாய்க்கிறாதீங்க. நல்லா நம்ம குலோப் ஜாமுன்லாம் எடுத்தோம்னா எந்த கலரில் எடுப்போமோ அதே மாதிரியே கலரில் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெட் தான் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. அந்த கலர் மாறினதெல்லாம் நம்ம தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய ப்ரெட் பாதுஷா ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து நல்லா ஜீரா கொதித்து பாதி அளவுக்கு வந்துடணும். நல்லா ஜீரா நல்லா திக்காயிடணும். திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாதுஷாவை சேர்த்துட்டு ஃப்ளேமை அப்புறமே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாதுஷாவுக்கு ஜீரா பதம் நல்லா திக்காக இருந்தால் தான் அதில் நல்லா பிடிச்சிக்கும். அப்போ இருக்கும்போது நல்லா சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பரான சுவையான ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய பாதுஷா ப்ரெட் பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் மேலே
நட்ஸ் எல்லாம் வந்து தூவி விட்டுக்கிறேன். தேவைன்னா நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு தூவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்றதை நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம இதை ப்ரெட்டில் தான் செஞ்சோன்றதை நம்ம சொன்னால் தான் தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.